மோஸ்ட்லி காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நல்ல ஜாப்க்கு போகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும், இது மட்டும்தான். அந்த ஏஜ்ல எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்காததுனால சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தின யோசனையே இருக்கிறது இல்ல யாருக்குமே. ஒன்ஸ் 30 ஏஜ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜ், ஃபேமிலி, சைல்ட் எஜுகேஷன் கமிட்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தியே யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்பத்துல இருந்து உங்க ஃபேமிலிக்காகவும் உங்க ரிட்டையர்மெண்ட்காகவும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரிட்டையர்மெண்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பட் உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு தெரியணும்ல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சுக்கணும்னா 25x ரூலை யூஸ் பண்ணணும். இப்போ உங்களோட இயர்லி இன்கம் 2.4 lakhs இருந்துச்சுன்னா உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு 60 lakhs தேவைப்படும். சோ இந்த 25x ரூலை பத்தி உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு எவ்வளவு தேவைப்படும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்காக உங்க சேலரில இருந்து மந்த்லி ஜஸ்ட் 5000 சேவ் பண்ணா போதும். SIP-ல மந்த்லி 5000 15% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்ட்ல 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க 50 வயசுல உங்ககிட்ட 75.8 lakhs இருக்கும். இதுவே 5000 15% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்ட்ல எவ்ரி இயர் ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா உங்க 50வது வயசுல உங்ககிட்ட 1 crore 40 lakhs இருக்கும். இதை நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு சிலர் பென்ஷன் வேணும்னு நினைப்பாங்க. இப்ப பென்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த 1 crore 40 lakhs அப்படியே SWP-க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எவ்ரி மந்த் 1 lakh பென்ஷனா 30 வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது உங்க 80 வயசு வரைக்கும். அப்படி நீங்க பென்ஷனா எடுத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3 crore 60 lakhs நீங்க பென்ஷனா எடுத்திருப்பீங்க. நீங்க பென்ஷனா எடுத்தது இல்லாம உங்க 80 வயசுக்கு அப்புறம் உங்ககிட்ட 36 crore 50 lakhs இருக்கும். இதை நீங்க உங்க ஃபேமிலிக்கு கொடுத்துடலாம். சோ உங்க 20s வேஸ்ட் பண்ண மாதிரி உங்க 30s வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்பவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க 50sல நீங்க ரிட்டையர் ஆக முடியும். இதுவே 20sல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க 40sல நீங்க ரிட்டையர் ஆயிடலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.